ஸ்டார் போர்டு, அதுக்கப்புறம் 9 காயின்ஸ் தேவை. இப்ப ஸ்டார் கேம்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் காயின்ஸ ஃபுல்லா வச்சுட்டு ரிமூவ் பண்ணோம். இதுல என்னன்னா, வைக்கிறதே நம்ம ஒரு ஸ்டெப்பா பண்ணுவோம். இத இப்ப எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 10 காயின்ஸ்ல எங்க வேணாலும் சூஸ் பண்ணி இந்த ஒரு காயின் பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க, இங்க எங்க வேணாலும். 2வது காயின் வைக்கிறீங்கன்னா, எங்க வைக்க முடியும்னா, இங்க மட்டும் தான் வைக்க முடியும். 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும். இப்படி 1, 2 இந்த 2வது ஸ்டெப்ல வச்சாதான் அந்த இடத்துல இந்த 2வது காயின் வைக்க முடியும். இப்ப 3வது காயின் எங்க வைக்கணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிக்கணும். இப்ப இத 2 பிளேஸ் மூவ் பண்ணணும். 2 பிளேஸ் மூவ் பண்ணிட்டு அது காலியான இடத்துல மட்டும் தான் நீங்க வைக்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த 3 காயின் இருக்கு. இந்த 3 இடத்துல நீங்க எங்க இத வைக்க போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வைக்கணும். இப்ப எப்படின்னா, இப்ப இங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. இப்படி ஜம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா எப்ப வைக்க முடியாது தெரியுமா? இப்ப இங்க இருக்குன்னு வைங்க. இந்த காயின நீங்க நகட்டணும்னு நினைச்சீங்கன்னா நகட்ட முடியாது. ஏன்னா இங்கேயும் பிளாக் ஆயிருக்கு. இங்கேயும் உங்களுக்கு காயின் இருக்கு. இந்த இடம் ஒரு 2வது பாயிண்ட் கண்டிப்பா வேக்கண்டா இருக்கணும். அதான் அதோட ரூல். அப்ப இந்த காயினை நீங்க பண்ண முடியாது. இந்த காயினை சூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இப்ப 2வது பாயிண்ட் இங்க ஃப்ரீயா இருக்கு. அப்ப இத இப்படி மூவ் பண்ணிட்டு இந்த அடுத்த காயினை இங்க வச்சிருவாங்க. இந்த மாதிரியே நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த 9 காயினையும் பிளேஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு எப்ப வின் ஆக மாட்டீங்க அப்படின்னா, நீங்க வைக்கிற சூஸ் பண்ற இடமே இல்ல. 2வது காயின் எல்லாமே ஃபில்லா இருக்கு அப்படின்னா நீங்க வைக்க முடியாது. இப்ப 9 காயினும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இதோட கேம் முடிஞ்சுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப நம்ம திரும்ப அந்த லக்கி ஸ்டார் கேமை ரிவர்ஸ்ல விளையாட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வச்சது எப்படி அப்படின்றத ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா வின் ஆயிரலாம். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வின் ஆறது. இது எவ்வளவு நேரம் விளையாடுவோம்னா எல்லா காயினும் ரிமூவ் ஆகி கரெக்டா ஒண்ணே ஒண்ணு பேலன்ஸ் இருக்கணும். 1ல ஆரம்பிச்சு 1லயே முடிக்கிறது தான் இந்த பென்டால்பா கேம். இது நீங்க டைமர் வச்சு விளையாண்டீங்கன்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத், அதாவது நம்ம தொட்டில் வேஷ்டி சொல்லுவோம் இல்லையா, அதுலதான் பிரிண்ட் ஆயிருக்கு. இது நீங்க எத்தனை தடவை வேணாலும் துவைச்சுக்கலாம். இது எங்க வேணாலும் நீங்க மடிச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த சீட்ஸுமே பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் சீட்ஸ் தான்.